மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. 11 தமிழ் பாடம் எடுக்கின்ற மாணவர்களை உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்றேன். சரி, நாங்கள் கடந்த பாடங்களில் கிருஷ்ண தூச்சருக்கம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ தான் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இன்றைக்கி ஏற்கனவே 2 வகுப்புகளில் நாங்கள் 8 பாடல்கள் பார்த்துருக்கின்றோம். இன்றைக்கி நாங்கள் 9வது பாடலிருந்து பார்ப்போம். சரி, அதுக்கு தொடர்ந்து என்ன பாடல் சொல்லப்படுது ஏற்கனவே தெரியுமே. நமக்கு கிருஷ்ண தூச்சருக்கம் என்றால் என்ன, அதில் இது சம்பந்தமான தொடர்பான விடயங்களுக்குள்ளே போய் கொண்டு பார்த்துருந்தாங்க. அப்போ அதனுடைய தொடராகத்தான் நாங்கள் இன்றைக்கு மிச்சத்தை பார்க்க போகின்றோம். 9வது பாடல் பாருங்களாம். விரிகுழல் பைந்தொடி நாணி வேத்தவையில் முறையீடு நாள் வெகுளேல் என்று மரபினுக்கும் எமக்கும் உலகுள்ள அளவும் தீரா வசையே கண்டாய். எரிதழல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய். அறவியத்தோன் கொடுமையிலும் முரசியத்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே. விரிகுழல் பயன்தொடி, அதாவது விரிகுழல் விரிந்த குழல் என்ற கூந்தலை உடைய, அதாவது அரச சபையில் வச்சு துச்சாதனன் பிடித்து இழுத்ததால் குலைந்த என விரிந்த கூந்தலை உடைய. பைந்தொடி என்றால் பசுமையான தொடி, கொடி போன்றவளான திரௌபதை. வேத்தவையில், வேத்த அரச சபையில், முறையிடும் நாள் என்ன, முறையிடும் நாள் என்ன, அரச சபையில தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக நாணி முறையீடு என்ன, அதில் இருந்தவர்களிடம் முறையிட்ட நாள். அந்த நாளில் எம்மை வெகுள வேண்டாம் என்று என்ன, எம்மை நம்ம தம்பியரையும் எங்களையும் தனித்தனியே கோபிக்க வேண்டாம் என்று கூறி என்ன என்று கூறி, நம் மரபினுக்கும் எமது குலத்திற்கும் நமக்கும் எமக்கும் உலகுள்ள அளவு இந்த பூமி உள்ள காலம் வரைக்கும் தீரா வசையே கண்டார். தீராத பகையே எமக்கு என ஏற்படுத்தி விட்டார். எரிதழல் என்றால் எரிகின்ற என்ன, தளர்ந்த நெருப்பை போன்ற வெம்மையான கானகத்திற்கு சென்று அங்கு என்ன பலகாலம் வாழ்ந்து 12 ஆண்டு கழித்து என்ன மீண்டும் என்ன வாழ்ந்து அங்கிருந்து 12 அந்த 12 ஆண்டுகள் முடித்து வந்த பிறகும் என்ன கழித்த பின்னும் என்ன அந்த 12 ஆண்டுகள் முடித்து அகன்றும் ஒருவட வஞ்ஞான வாசகம் முடிந்த பிறகும் என்ன பிறகும் நாம் முடித்து அந்த 13 ஆண்டுகளை முடித்து விட்டீங்கே வந்த பிறகு இன்னமும் என்ன இன்று வரையும் வெம்பகை அந்த கொடிய பகையை முடிக்க இயலாது நின்றார். அந்த கொடிய பகைவரான் தம்பியை முதலியவரை நான் கொள்வதற்கு பின்வாங்காத என்ன பின்வாங்குகின்றாய், இயலாது நின்றாய். அறவுயர்த்தோன் என்ன, அப்படிப்பட்ட அறவுயர்த்தோன் என்று சொன்னால் பாம்பு கொடிய உயர்த்தியோனாகிய துரியோதனனின் இரக்கமில்லா கொடுமையிலும் பார்க்க முரசியத்தோய் உனது அருளுக்கு அஞ்சன. முரசு கொடிய உயர்த்தியோனாகிய என்ன தர்மனே, உன்னுடைய என்ன அருளுக்கே நான் அஞ்சினேன் என்று அஞ்சுகின்றேன். என்னுடைய அருளுக்குத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னான். அப்படியாமா விரிந்தன துச்சாதனனுடைய செயலால் என்ன விரிந்த கூந்தலை கூந்தலை உடையலான திரௌபதி என்ன அரச சபையில் நாணி என்ன முறையிட்டு தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு முறையிட்ட போது என்ன முறையிட்டு அழுது புலம்பிய போதும் என்ன எம்மை என்ன வெகுள வேண்டாம், தங்கள் ஒருவரையும் கோபம் கொள்ள வேண்டாம் என்று கூறி மரபினுக்கும் எமது குலத்திற்கும் நமக்கும் இந்த உலகுள்ள இந்த பூமி உள்ள அளவும் தீராத வசையையே ஏற்படுத்தி விட்டார். வசையில பழியையே நீங்க ஏற்படுத்தி விட்டாய். எரிதழல் கானகம் அகன்றும் என கொடுமையான அந்த காட்டுக்குள் 12 ஆண்டுகள் வனவாசகத்தை முடித்தும் ஓராண்டு அஞ்ஞான வாசத்தை முடித்து விட்டு வந்த பின்பும் ஓராண்டு பின்னும் கொடிய பகைவனான அந்த துரியோதனன் முதலானவர்களுடைய அந்த பகைமையை முடிக்க இயலாது இன்று வரை நிற்கின்றான். இன்று வரையும் பின்வாங்கி கொண்டுதான் இருக்கின்றான். அறவுயர்த்தோன் ஆகிய அந்த நரண்ட பாம்பு கொடிய உயர்த்தியோனாகிய அந்த துரியோதனுடைய கொடுமையிலும் பார்க்க முரசு கொடிய உயர்த்தியனான தர்மனே, உன்னுடைய அருளுக்குத்தான் நான் இங்கே
அஞ்சுகிறேனே என்று சொன்னான். அஞ்சுகிறேனே என்று சொல்லி வீமன் சொல்லுகின்றான். அப்படியா இந்த பாடல். அப்போ இந்த பாடலில் என்ன சொல்லப்படுகின்றது? என்ன அரச சபையில் திரௌபதிக்கு மேற்கொள்ளப்பட்ட அவமானத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று. அடுத்த 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசமும் முடித்து விட்டு வந்த அந்த செயற்பாடு மேல சொல்லப்பட்டிருக்கின்றது. முடித்து விட்டு வந்த அந்த செயற்பாடு மேல சொல்லப்படுகின்றது. மற்ற அந்த சம்பவம் நிகழ்ந்த போது, திரௌபதிக்கு அவமானம் நிகழ்ந்த போது தர்மன் யாரையும் கோபம் கொள்ள வேண்டாம் சொல்லி அவன் தடுத்து விட்டதை சொல்லப்படும். அப்போ இதையெல்லாம் நம்முடைய பொறுமையை எடுத்து காட்டுகின்ற இந்த பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம், என்ன எப்பயுமே சாதிக்கலாம் என்பதற்கு அவனுடைய இந்த பொறுமையை இங்கே எடுத்து காட்டுகின்றதாக அமைந்திருக்கின்ற இந்த பாடல். அது மட்டுமில்லாமல் துரியோதனனுடைய இரக்கமற்ற செயலும் தர்மனுடைய பொறுமையின் இதில் எடுத்து காட்டப்படுகின்றது என்னை காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? அடுத்த பாட்டு பாருங்கள். காணால உணவெடுத்த கண்ணில்ல அருளிலி தன் காதல் மைந்தன் தானாலும் தரணியெல்லாம் ஒரு குடைக்குள் நீயால தருவேன் என்றே மேல்நாள் நம் முதுமை அறங்கவர்ந்த பெருந்துணைவன் உணை வராத வண்ணம் வானால வானவர் கோன் தன் பதம் மற்றும் அவன் தனக்கே வழங்குவேனே என்று சொல்லுவாங்க. அப்போ இதில் என்ன, அப்போ அவனுடைய வீமனுடைய கோபம், வீமன் தர்மனை பார்த்து கூறுகின்ற விடயங்கள் தான் முதல் பாட்டிலே சொல்லப்பட்ட. 2வது பாட்டிலே தான் சொல்லுகின்றான். என்னன்னு சொல்லுகின்றான் என்று சொன்னால், தன்னுடைய யுத்தம் ஒன்றுதான் தனக்குரிய இதற்குரிய ஒரே வழி என்பதிலே ஆணித்தரமாக இருக்கின்றான் வீமன். யுத்தம்தான் கடைசி தீர்வு என்பதிலே மிக தெளிவாக இருந்து தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றான். இங்கே காணால உணவெடுத்த கண்ணில்லா அருளிலி தன் காதல் மைந்தன். காணாலடா காட்டுக்கு வாழுமாறு உன்னை அனுப்பின, உன்னையும் என்மையும் அனுப்பி விடுத்த கண்ணில பிறவி குருடனான அருள் இல்லாத அருளில் என்ன பிறவி குருடன், பிறவிலே கண் குருடான அருளில் என்ன அருள் இல்லாதவனான என்ன துரியோதனன், அருளி தன் என்ன அருளே இல்லாதவனான அந்த திருதராட்டிரனுடைய காதல் மைந்தன், அன்புக்குரிய மகனான அந்த துரியோதனன் தானாலும் தற்போது ஆண்டு வரும் நாடு முழுவதையெல்லாம், அவன் ஆடுகின்ற நாடு முழுவதையெல்லாம் ஒரு குடைக்குள் நீ அமர்ந்து ஆளுவதற்காக தருவேன். அதை நான் இன்றே உனக்கு அந்த நீ ஒரு வெண்கொற்ற குடிங்கள் அமர்ந்த ஆளுக்கு அதை இன்றே நான் உனக்கு பெற்று தருவேன். என்ன இப்போது நான் உனக்கு அதை தருவேன். என்ன அம்மட்டும் என்ன முன்னாள் மேல்நாள் முன்னாளில் நம் உரிமை முன்னாளில் நமக்குரிய ஆட்சி செல்வம் முழுவதையும் அறங்கவர்ந்த அதை கவர்ந்து கொண்ட முழுவதையும் கவர்ந்து கொண்ட பெருந்துணைவன் பெரிய தம்பியாகிய துரியோதனன் தன் உன்னை அவன் துரியோதனன் தன் ஆட்சியை அவன் துணைவன் தன் உன்னை வராத, அவன் உன்னை வெறுக்காத வண்ணம், அவன் உன்னை வெறுக்காத வண்ணம் வானால அந்த வானை வீர சொர்க்கத்தை ஆள வானவர் கோன் ஆள வானவர் தேவர்களுடைய கோன் என்ற அரசனான இந்திரன் ஆட்சி செய்கின்ற அந்த அமராவதி நகர் பதந்தனை, அந்த நகரத்தையே நான் துரியோதனனுக்கு அளிப்பேன் என்று சொன்னான் வீமன். அப்ப என்னது யுத்தம் ஒன்றுதான். அந்த யுத்தத்தை பற்றி நீ அறிவி நானே அந்த துரியோதனனை வதம் செய்து அவன் ஆளுகின்ற அந்த நாட்டையெல்லாம் நீ ஒரு குடைக்குள்ள ஆள்வதற்கு பெற்றுத்தருவன். எப்படி அந்த துரியோதனன் உன்னை வெறுக்காத வண்ணம் அவனை நான் சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி இந்திரன் ஆளுகின்ற அந்த அஸ்தனாபுரத்தை அவன் ஆளும்படி செய்தேன். இந்த பூமியை ஒரே குடையின் கீழ் நீ ஆள்வதற்கு நான் பெற்றுத்தருவேன் என்று சொன்னேன், பெற்றுத்தருவேன் என்று கூறுகின்றான் வீமன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துரியோதனனுடைய செயல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனுடைய அந்த அவன் எவ்வாறு இந்த அரங்கவர்ந்தான், தங்களுடைய பங்கை அவன் கவர்ந்து கொண்டான் என்ற விதம் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது திருதராட்டனுடைய நிலை சொல்லப்படுகின்றது. திருதராட்டம் எப்படிப்பட்ட நிலை சொல்லப்படுது. மற்றது பீமனுடைய ஆவேசமம் இது போர்தான் ஒரே வழி என்பதை சொல்லுகின்றான்.
அது சொல்லப்படுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட வானவர் கோன் என்பது உங்களுக்கு தெரியும். தேவர்களுடைய தலைவனான இந்திரன் ஆளுகின்ற இந்திரன் அவன் ஆளுகின்ற நகரம் அமராவதி நகரம். அந்த நகரத்தை தான் துரியோதனுக்கு பரிசாக அளிப்பேன் என்று அவன் சொல்லுவதன் மூலமாக யுத்தம் ஒன்றே தான் தன்னுடைய கடைசி வழி, அதுதான் வழி என்பதை நீ அழகாக எடுத்து காட்டுகின்றான். அதே மாதிரி தங்களுக்கு முன்னாலே நிகழ்ந்த அநியாயத்தை இந்த பாடலில் அமைத்து காட்டுகின்றான். அதர்ம வழியில் இருந்த அநியாயத்தை அமைத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்ற இந்த பாடல். சரி, அப்போ அதுதான் அதனுடைய 10வது பாடலில் சொல்லப்படுகின்ற விஷயம் பார்த்து நாங்கள். சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 11வது பாடல். போர் முடித்தான் அமர் பொருது புலம்புரு சொல் பாஞ்சாலி பூந்தன் கூந்தல் கார் முடித்தான் இளையோர் முன் களறிய வஞ்சின முடித்தான் கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவொளித்த நீ அறிய வசையின்றி நிலை நின்றோங்கும் பேர் முடித்தான் இப்படியே யார் முடித்தார் இவனுடனே பிறப்பதே நான். போர் முடித்தான் அமர் பொருது புலம்புரு சொல் பாஞ்சாலி பூந்தன் கூந்தல் கார் முடித்தான் இளையோர் முன் களறிய வஞ்சின முடித்தான் கடவுள் கங்கை நீர் முடித்தான் இரவொளித்த நீ அறிய வசையின்றி நிலை நின்றோங்கும் பேர் முடித்தான் இப்படியே யார் முடித்தார் இவனுடனே பிறந்ததே நான். கடவுள் கங்கை கடவுள் தன்மையுடைய கங்கை கங்கை ஆற்றினே நீர் முடித்தான். கங்கை ஆற்றின் நீரினை தடையிலே கொன்று தடையிலே கொண்டவனாக சிவனுடைய இரவொளித்த ஜாசிக்கும் தொழிலை ஜாசிக்கும் தொழிலை நீக்கிய ஒழித்த நீ அறிய போரை முடித்தான். நீ அறியும் வண்ணமே இந்த போரை முடித்தான். போரை செய்து அழுகைமிக்க சொல்லுடைய பாஞ்சாலியுடைய அழகிய குளிர்ந்த மேகம் போன்ற கரிய கூந்தலை முடிந்து கொள்ளுமாறும் செய்தான். அவையிலே அந்த சபையிலே முன் தம்பியர் கூறிய அந்த சபதம் முழுவதையும் முடிய செய்தார். பலியின்றி பலியின்றி என்றுமே அழியாமல் சிறந்து நிற்கின்ற பேர் முடித்த புகழ் முழுவதையும் பெற்றான். இப்படி முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் முடித்தவர் இவனைப் போல் யார் உளார் இவனைப் போல் யார் உள்ளார்கள். இவனுடன் சுத்த வீரனான நான் வீரமற்ற அவனை இகழ்கின்றான். புகழ்வது போல இகழ்கின்றார். இவனுடன் தம்பியாய் பிறப்பது தகுதியோ என்கின்றான். எப்படியாம சொல்லப்படுகின்றார்கள். கடவுள் தன்மையுடைய கங்கை நீரே தடமுடியில் சூரியவனாகிய அந்த சிவபெருமானுடைய ஜாசக தொழிலை இல்லாது செய்தவனான நீ அறியும் வண்ணம் இந்த போரை முடித்து கொண்டான். பாஞ்சாலி அன்று அந்த அரசவையில் தனக்கு நிகழ்ந்த அவமானத்தின் மூலம் அவளெடுத்த அந்த சபதத்தையும் அவள் முடித்து கொண்டான். அவளுக்கு நிகழ்ந்த வஞ்சித கொடுமையின் போது எமது தம்பியர் எடுத்த சபதத்தையும் இப்படியே முடித்து கொண்டான். இப்படியெல்லாம் முடித்தன சிறந்த நல் புகழையும் பெற்றவனாகிய இந்த தர்மன் உடன் நான் பிறப்பது சுத்தவினா நான் பிறந்தது தகுதியோ என்று சொல்லி வினவுகின்றார். அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட செயற்பாடுகள் இங்கே சொல்லப்பட்ட. இங்கேயும் என்ன செய்தான், தர்மனை புகழ்வது போல அவன் இகழ்கின்றார். தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது உலா என்று சொல்லுகின்றார். அப்போ ஏனென்றால் யுத்தத்தின் வழியே சென்று தங்களுடைய சபதம் முழுவதையும் நிறைவேற்றாமலேயே போரை முடித்து கொண்டவன் இவன் என்று சொல்வதாக அமைந்து கொண்டது இந்த பாடல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீமனுடைய உச்சகட்ட போருடைய ஆவேசம் வழிபடுகின்ற தன்மையை காணக்கூடிய ஒன்று. இரண்டாவது, திருமாலினுடைய தொடர்புடைய வரலாற்று புராண கதை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது பஞ்சபாண்டவர்களுடைய சபதம் அதில் எடுத்து காட்டியிருக்கின்றார்.
பாஞ்சாலியினுடைய சிறப்பு எப்படிப்பட்டவள் பாஞ்சாலி என்று சொல்லுவேன். பூந்தன் கூந்தல், பூந்தன் என்று சொன்னால் குளிச்சு பொருந்தின அழகிய குளிச்சு பொருந்திய மேகம் போன்ற கரிய கூந்தலை உடையவள் என்று சொல்லி இங்கே பாஞ்சாலி சிறப்பிக்கப்படுகின்றார். சரியா? அது திருமாலுடன் சொல்லக்கூடிய வரலாற்று புராண கதை சொல்லப்படுகிறது. சிவபெருமானுடைய ஜாசக தொழிலை நீக்கியவன் திருமால் என்று சொல்லப்படுகின்றது. பாதையில் எடுத்து காட்டப்படுகின்ற தன்மையை காணப்படுகின்றது. சரி, அடுத்தப்பட்ட பாருங்கள் 12வது பாட்டு. சரி, இதில் பார்க்கக்கூடிய பாடல்கள் அதான். சரி பாருங்கள். அணிந்து வரும் சமரில் எதிர்த்து உயர்த்தோனுடன் அரசர் உடலமெலாம் துணிந்து 2 பட பொருது தொல்லை உலகு அரசு ஆள துணிவதல்லாமல் தனிந்து அறமும் கிளையும் உறவு கொண்டாடி தான் இன்னமும் தனித்தூது ஏவி பணிந்து இறந்து புவி பெற்றுண்டிருப்பதற்கு துணிகின்றான் பட்ட பாடே என்கின்றான். பாருங்கள். அணிந்து வரும் சமரில் எதிர்ந்து உயர்த்தோனுடன் அரசர் உடலமெலாம் துணிந்து 2 பட பொருது தொல்லை உலகு அரசு ஆள துணிவது அல்லால் தனிந்து அறமும் கிளை உறவும் கொண்டாடி தான் இன்னமும் தனித்தூதேவி பணிந்திறந்து புவி பெற்றுண்டு உண்டு இருப்பதற்கே துணிகின்றான் பட்ட பாடே. சரியா? அணிந்து வரும் இரு பக்கத்தில் இருந்து அணிவகுத்து வருகின்ற படை போர்க்களத்துக்கு வரும் படையின எதிர்த்து போர்க்களத்துக்கு வருகின்ற துரியோதனனுடைய உயர்த்தோனுடைய பாம்பு கொடி உயர்த்தினுடைய துரியோதனுடன் வருகின்ற அந்த அரசர்களை உடலை எல்லாம் அரசர்கள் அவனுடன் இணைந்த அரசர்கள் உடலை எல்லாம் துணிந்து துணிவுடன் எதிர்த்து உடல்களை எல்லாம் துண்டாக்கி 2ஆக பட பொருது போர் செய்து 2ஆக பொருதும் வகை போர் செய்து அந்த பகைமையை அழித்து தொல்லை உலகு, தொல்லை என்று சொல்லுங்க பழமையான, தொல்லை என்று சொன்னீங்கன்னது பழமையா, தொல்லை என்பது பழமையான உலகம், தொல்லை என்பது பழமையான. சரியா? பழமையான உலகை அடுத்து இந்த பழமையான உலகை அரசு அரசாக ஆள்வதற்கு ஆள துணிவில்லாமல் நாட்டை ஆட்சி செய்ய துணிவு கொள்ளாது தனிந்து பணிந்து அறமும் அறத்தின் வழி நின்று கிளை உறவும் கொண்டாடி நம்முடன் அந்த உறவினர்கள் எல்லாரவற்றையும் ஒன்றாக பாராட்டி கொண்டாடி தான் இன்னமும் தனித்தூதவன் இதற்கு கொண்டாடி தான் தர்மன் இன்னமும் தனித்தூது எதற்கு உலக முனிவரை தூது அனுப்பிய பின்னும் மறுபடியும் ஒரு தூதை ஏவி அனுப்பி பகைவனை வணிந்து பகைவர்களை பணிந்து வணங்கி ஜாசித்து இதை இறந்துன்ற ஜாசித்து புவி பெற்று இந்த நாட்டை பெற்று உணவை உண்டு உயிர் வாழ்வதற்கே துணிந்துள்ளவன் துணிகின்றான். நாம் அனுபவித்த வருத்தத்தை விட இது மிகவும் வருத்தமானது ஆகும் என்கின்றான். எப்படியா? அணிந்து வரும் இரு பக்கத்து படைகளும் அணிவரைத்து வரும் போர்க்களத்திலே பாம்பு கொடியை உயர்த்தியவனாகிய துரியோதனுடன் வருகின்ற அரசர்களை எல்லாம் அவர்களுடைய உடல்களை எல்லாம் இந்த பெரு யுத்த களத்துக்குள்ளே சந்தித்த அவர்கள் உடலெல்லாம் 2ஆக படி போர் செய்து இந்த பழமையான உலகத்தை அரசு ஆள்வதற்கு துணிவான அரசால துணிவு கொள்ளாமல் அல்லாமல் தனிந்து பணிந்து அறமும் அந்த தர்மத்தின் வழி நின்று கிளை உறவுகளின் உறவினர்கள் எல்லாத்தையும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கவும் மகிழ்ந்திருக்கும்படி உலக முனிவரை முன்பாக தனித்தூத அனுப்பிய பிறகும் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தூதுவனை ஏவி பணிந்து அவர்கள் இந்த பகைவர்களை பணிந்து ஜாசித்து இறந்த ஜாசித்து தமக்குரிய புவிக்குரிய பங்கினை பெற்று உண்டிருப்பதற்கே இவன் துணிகின்றான். இந்த செயலானது நாம் இதுவரை பட்ட துன்பத் துயரங்களை எல்லாவற்றையும் விட மிகவும் வருத்தம் மிக்கதாக மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்கின்றதே என்று கூறுகின்றான். அதைவிட வேறொரு வழியும் இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக எடுத்து காட்டுகின்றான். ஆகவே எப்பொழுதுமே நாங்களே சரி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு யுத்தம்தான் இறுதி வழி என்பதையும் அதுதான் சிறந்தது வழி என்பதையும் மிக அணித்தரமாக எடுத்து காட்டுகின்றான் பீமனுடைய இந்த செயற்பாடின் ஊடாக. ஆகவே
தர்மனுடைய இந்த செயல் என்ன எடுத்துக்காட்டு இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தர்மனுடைய கோபம் ஆவேசம் ஃபுல்லாக அதில் வெளிப்பட்டு நிற்கின்ற தன்மையை காணப்படுது. ஆகவே யுத்தத்தை தவிர வேறொரு வழியும் இல்லை என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். யுத்தம் தான் இதற்கான ஒரே சிறந்த வழி என்பதையும் யுத்தத்தின் வழியாகத்தான் இந்த தமக்குரிய பங்கினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் எடுத்து காட்டுவது விடாமல் என்ன இதில் முதலாக உலுகுமுனி வரை தூதனுப்பிய விடயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியா என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகளே, அடுத்த பார்க்கலாம். சரி, அடுத்த பார்ப்போம். 13வது பாட்டு. பரிவுடன் மற்றும் இவை கூறும் பவனகுமாரனை மலர்கை பணிந்து நோக்கி குருகுலத்தோர் போரே ஏறே குற்றமது பார்க்குங்கா சுற்றமில்லை. ஒரு குலத்தில் பிறந்தார்கள் உடன் வாழும் வாழ்வினை போல் உறுதி உண்டோ, இருவருக்கும் வசையென்றோ இருநிலம் காரணமாக எதிர்ப்பது என்றார். பரிவுடன் மற்றும் இவை கூறும் பவனகுமாரனை மலர்கை பணிந்து நோக்கி குருகுலத்தோர் போரேறே குற்றமது பார்க்குங்கால் சுற்றமில்லை. ஒரு குலத்தில் பிறந்தார்கள் உடன் வாழும் வாழ்வினை போல் உறுதி உண்டோ, இருவருக்கும் வசையென்றோ இருநிலம் காரணமாக எதிர்ப்பது என்றான். பாருங்கள், அப்ப இதுல வந்து பீமனுடைய அந்த கூற்றுக்களை எல்லாம் அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்த தர்மன் அவனுக்கு பதில் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பரிவுடன் சொன்னால் வருத்தத்துடன் இத்தகைய சொற்களை சொல்லுகின்ற கூறுகின்ற பவனகுமாரன். பவனம் காற்று. பவனம் என்றால் என்னது? காற்றா? பவனம் காற்று. காற்று காற்று வாயுபுத்திரன். பீமன் வந்து வாயுபுத்திரன். என்ன வாயுபுத்திரனா என்ன வாயுபுத்திரனான பீமனை மலர்கை மலர் போன்ற கைகளால் என்ன அவனை பேச கையால் பணித்தாடி மேலும் பேச விடாது பணித்து கொடுத்து குருகுலத்தேர் என்ன குருகுலத்தோர் போரேறு என்ன குருகுலத்தை பிறந்த குருகுலத்தில் தோன்றிய மன்னருக்குள் போரேறே போர் செய்வதில் ஆற்றல் மிகுந்த ஆண் சிங்கம் போன்றவனே குற்றமது பார்க்கும் கால் என்ன எமது என்ன ஒரே குலத்தில் பிறந்தவர்களுடன் குற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் சுற்றமில்லை, எமக்கு உறவினர்களே இல்லை. ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் ஒரே குருகுலத்தில் பிறந்த நாம் உடன் வாழும் என ஒன்றாக வாழுகின்ற அந்த வாழ்வை போல ஒன்றாக வாழ்கின்ற சேர்ந்திருந்து வாழ்கின்ற வாழ்வை போல் உறுதி உண்டோ, ஒரு உறுதியானது எங்கும் உண்டோ, இருவருக்கும் வசை என்றோ என்ன உறுதி உண்டு, இருவருக்கும் வசை என்றோ என்ன மாறுபாடில் ஒன்றுபட்டு வாழ்வு காரணம் என்ன இருவருக்கும் வசை என்றோ இருநிலம் காரணமாக இருப்பது என்றால் உறுதி உண்டோ, இருவருக்கும் வசை என்றோ இருநிலம் காரணமாக என்ன உண்டோ. இந்த இருநிலம் இந்த பெரிய நிலம் காரணமாக என்ன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் போர் செய்து கொள்வது இருவருக்கும் வசை என்று இருவருக்கும் அது பழியை ஏற்படுத்தும் அல்லவா என்று சொன்னான். எப்படி கரிவுடன் மிகவும் வருத்தத்துடன் இவ்வாறு கூறுகின்ற வாயுபுத்திரனான பீமனை தன்னுடைய மலர் போன்ற கனிகளால் படித்து மேலும் பேச விடாத அமர்த்து குருகுலத்தோர் போரேறு குருகுலத்தில் பிறந்த அரசர்களுக்குள் எல்லாம் போராற்றல் மிக்க ஆண் சிங்கம் போன்றவனே எல்லாருடைய உடன் பிறந்தவர்களுடைய ஒரே குலத்தில் பிறந்தவர்களுடைய குற்றங்கள் அதுகளை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் நமக்கு சுற்றமே இல்லாமல் போய்விடும். ஒரே குலத்தில் பிறந்த நாங்கள் ஒன்றாக வாழ்கின்ற வாழ்வினை போல் உறுதியான வாழ்வு எதுவும் உண்டோ. இந்த பெருநிலம் காரணமாக இந்த பெரும் நிலம் காரணமாக ஒருவரை ஒருவர் போர் ஒரே குலத்தில் பிறந்த நாம் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போர் செய்வது என அது இரண்டு பக்கத்தாருக்கும் பழியை ஏற்படுத்தும் என்று சொன்னான். என்ன இரண்டு பக்கத்தாருக்கும் அது வசையைத்தான் ஏற்படுத்தும், மிக பெரும் பாதிப்பைத்தான் அது கொண்டு வரும் என்று சொன்னான் தர்மன். எப்படியா என்ன ஆகவே போர் எதை ஒருவருடைய ஒருவர் பணிந்து செல்வது
என்ன அது எப்பொழுதுமே தவறாகாது. என்னது அப்படி இல்லை, இது ஒரு காரணத்திற்காக ஒரே குலத்தில் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்வது இல்லை ஒருவர் யுத்தம் செய்து கொள்வது அது இரண்டு பக்கத்தாருக்கும் மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பழியாகவே மாறிவிடும் என்று சொன்னான் பீமன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீமனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றது யுத்தத்தை ஏன் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது என்ன என்று சொல்லப்பட்ட விஷயங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரிதானே? சரி, அடுத்த சொல்ல பாருங்க. தொடர்ந்து பீமனுக்கு தர்மன் உரைப்பதாக அமைகின்றது இந்த பாடல். உரிமையுடன் தம்பியர் அன்று உணர்வறியாமல் அவைக்கண் உரைத்த மாற்றம் பரிபவமோ கேட்டோர்க்கு பரிபவம் என்பது பிறரால் பற்றால் அன்றோ கருத்தில் இது மற்றும் அவருக்கும் ஒவ்வாதே கண் மலரில் கைப்படாதோ பொருதொழிலும் கடினத்தே கிடைத்ததே என மொழிந்தான் புகழே பூண்பான். சரி, உரிமையுடன் தம்பியர் அன்று உணர்வு அறியாமையின் அவைக்கண் உரைத்த மாற்றம் பரிபவமோ கேட்டோர்க்கு பரிபவம் என்பது பிறரால் பட்டால் அன்றோ கருத்தில் இது மற்றும் எவருக்கும் ஒவ்வாதோ கண் மலரில் கைப்படாதோ பொரு தொழிலும் கடைநிலத்தில் கிடந்ததே என மொழிந்தான் புகழே பூண்பான். சரியே, புகழே பூண்பான், அதாவது என்ன புகழே பூத்தவன், புகழையே தன் ஆடையாக அணிந்து கொண்டவனான தர்மன் சொல்லி தர்மனுடைய சிறப்பில் சொல்லப்படுகிறது. உரிமையுடன் நமது தம்பியர் உரிமையாளர் என்ன எம்மீது கொண்ட உரிமையாலும் நல்ல அறிவு இன்மையாலும் அன்று உணர்வு நல்ல அறிவு இன்மையாலும் அன்று சபையில் சொன்ன சொல்லை கேட்பதற்காக நான் சபையில் சொன்ன அது அவைக்கண் உரைத்த மாற்றம் நான் சொன்ன சொல்ல அவமானத்தை அளிப்பதோ அது பரிபவம் என்ற அவமானத்தை அளிப்பதோ அவமானம் என்பது பிறரால் உண்டாவதன்றோ என்ன அவமானம் என்பது பிறரால் உண்டாவதன்றோ என்ன ஆராய்ந்து பார்க்கின் பிறரால் உண்டாவது மட்டுமே அவமானம். என்ன பரிபவம் என்பது என்ன ஆராய்ந்து பார்த்தால் பிறரால் உண்டாவது மட்டுமே அவமானமாகும். என்ன அவமானம் தம்மவரால் உண்டாவது அவமானம் அல்ல. அது தம்மால் உண்டாவது என்ன தம்மவரால் உண்டாவது அவமானமே ஆகாது என்பது உலகத்தில் எல்லோருக்கும் என்ன உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக ஆகாது, எல்லோருக்கும் சம்மதமே. ஒருவரின் தாமரை மலர் போன்ற கண்ணில் அவனுடைய கையானது படுவதில்லையா? போர்த்தொழிலும் வேறு வழியில்லாத போது மன்னருக்குரிய உபாயங்களில் இறுதியாக கையாள வேண்டிய ஒன்றாகும் என்றான் புகழே அணியாக பூண்ட தர்மன் பீமனை பார்த்து சொன்னான். சரிதானே என்று சொல்லப்படாதான் உரிமையுடன் நமது தம்பியர் அன்று அறிவில்லாமல் தமது அறியாமையினால் அறிவில்லாமல் போதிய அறிவில்லாமல் நல்ல அறிவில்லாமல் அன்று உரைத்தவை அவைக்கான் சபையில் சொன்னவை எல்லாம் அவமானம் அளிப்பதோ அவமானம் என்பது பிறரால் உண்டாவது அன்றோ ஆராய்ந்து பார்ப்போமானால் என்ன நம்மவரால் உண்டாவது அவமானம் அல்ல, அது பிறரால் உண்டாவதே அவமானம் என்பது உலகத்தோர் எல்லோருக்கும் என்ன சமமாகாது. இது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் சமமாகாதோ எல்லோருக்கும் சம்மதமே எல்லோருக்கும் நன்கும் தெரிந்தது. எவ்வாறு என்ன என்றால் ஒருவரின் தாமரை மலர் போன்ற கண்களில் அவருடைய கைகள் படாதோ அதே போல்தான் நீதிக்கும் என்ன பொருதொழிலும் அதாவது போர் தொழிலும் போர் என்பதும் அரசனுக்குரிய கடைசி உபாயம் இல்லை. இது எல்லாவற்றையும் அதாவது போரே சமாதானமாக செல்லக்கூடிய சகல வழிகளையும் கடைபிடித்த பிறகும் அதற்கு வழி கிடைக்கவில்லை என்றால் இறுதியாகவே அரசர் தெரிவு செய்ய வேண்டியது போர் ஆகும் என்பதையே புகழேன தன்னுடைய அணிகலன்களாக பூண்டவனான தர்மன் பீமனை பார்த்து சொன்னான் என்பது வருகின்றது. சரிதானே? இதுதான் இந்த பாடலில் வரப்படுகின்ற விஷயங்கள். அப்போ இதில் நாங்கள் 14வது பாட்டும் பார்த்திருக்கோம் பிள்ளைகளே. சரிதானே? இப்படியாக இதில் சொல்லப்படுகின்ற பாட்டு அடுத்தது 15வது கடைசி பாட்டை நாங்கள் பார்த்து கொள்வோம். சரியான இதான் இதில் பார்க்கின்ற கடைசி பாட்டு. சூடுகின்ற துளாய் முடியோன் சுரருடனே முனிவருக்கும் சுருதி நான்கும்
தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல வேண்டாம் வாடுகின்ற மடப்பாவை தன் வரமும் என்வரமும் வடுவா வண்ணம் கோடுகின்ற மொழியவன் பால் என்னை தூது விடுக இனி கொற்ற வேண்டு என்கின்றார். சரியா பாருங்க. சூடுகின்ற துளாய் முடியோன் சுரருடனே முனிவருக்கும் சுருதி நான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல வேண்டா வாடுகின்ற மடப்பாவை தன் வரமும் என்வரமும் வலுவா வண்ணம் கோடுகின்ற மொழியவன் பால் என்னை தூது விடுக இனி கொற்ற வேண்டு என்கின்றார். சூடுகின்ற வெற்றி பொருந்திய மன்னா என்ன கொற்ற வேண்டு என்றால் வெற்றி பொருந்திய மன்னனே. அணிகின்ற துளசி மாலையை சூடிய என்ன சூடுகின்ற துளாய் முடியோன் என அணிகின்ற துளசி மாலையை சூடிய முடியே உடைய என்ன முடியே உடைய கண்ணன் என்ன கண்ணனே சுரருடன் தேவருடன் முனிவர்களும் என்ன முனிவர்களும் 4 மறைகளும் 4 வேதம் சுருதி நான்கு 4 வேதம் தேடுகின்ற இன்னமும் உண்மையை காணாது தேடுகின்ற தன் திருவடிகளால் என்ன தன் திருவடிகள் நடப்பதால் சிவக்க நடப்பதால் சிவக்க செல்வமுடைய என திருநாடு நாட்டை பெறுவதன் பொருட்டாக என செல்வமுடைய நாட்டை பெற தூது செல்ல வேண்டாம் பெறுவதன் வண்ணம் தூது செல்ல வேண்டாம் நீ தூது செல்ல வேண்டாம் நீ தூது செல்ல வேண்டாம் தூது செல்ல வேண்டியதில்லை. வாடுகின்றன வருத்தமுடுகின்ற மடப்பாவை சொன்ன மங்கையான திரௌபதியின் தன்வரம் திரௌபதி செய்த வரம் என் சபதம் என்னுடைய சபதம் தவறா வண்ணம் வலுவா வண்ணம் அவை தவறாத வண்ணம் கோடுகின்ற மொழியவன் பால் கோடுகின்ற சொன்னால் நீதி தவறுகின்ற தவறிய மொழிகளை உடையவனான நம் மொழிகளை சொல்ல என்ன சொல்கின்ற அந்த மொழிகளை உடைய நீதி தவறி சொல்லுகின்ற மொழிகளை உடையவனான அந்த துரியோதனன் பால் என்னை தூது விடுக என்னை தூதுவனாக விடுப்பாயாக என்ன விடுவாயாக என்று வேண்டினான் பீமன். என்ன சொல்லுகின்றான் என்ன தர்மனை பார்த்து கேட்கின்றான் என்ன கொற்ற வேண்டிய வெற்றி பொருந்திய என்ன மன்னனே சூடுகின்றன அணிகின்ற துளசி மாலையே தன் என்ன சடாமுடியில் சூடியவனாய தன் முடியிலே சூடியவனானிய என்ன முடியவுடைய அந்த கிருஷ்ண பகவான் என்ன கிருஷ்ணனை தேவர்களும் முனிவர்களும் 4 மறைகளும் இன்னமும் தேடுகின்ற இன்னமும் உண்மை காணாது தேடுகின்ற தன் திருவடிகளால் நடந்து என்ன திருவடிகளால் நடந்து செல்வமுடைய திருநாட்டை பெறுவதன் பொருட்டாக தூது செல்ல வேண்டாம் வருத்தமுட்டு காணப்படுகின்ற அந்த திரௌபதியினுடைய வரமும் என் வரமும் தவறாத வண்ணம் கோடுகின்ற என்று சொல்ல நீதி தவறிகின்ற நான் சொன்ன சொல் தவறி செயற்படுகின்ற அந்த துரியோதனன் பால் இனி என்னை தூது விடுவேன் என்னை தூதுவனாக செல்வதற்கு அனுமதிப்பாயாக என்று வேண்டினான் பீமன். சரியா இந்த அமைந்திருக்கின்ற இந்த பாடல் அப்போ சைதன்ய பள்ளியில் பாருங்கள். இப்போ இந்த பாடல் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இதில் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிகின்றது என்ன வகையாக அதாவது பீமன் தர்மனிடமே தன்னை தூதுவனாக செல்லும்படி வேண்டுகின்ற பாடலாகவே அமைந்திருக்கின்றது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே பிள்ளைகளே? ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் கிருஷ்ண தூச்சக்கத்தில் வரக்கூடிய பாடல்களை பார்த்து அதனுடைய பொருள் விளக்கத்தையும் அதில் வரக்கூடிய விடயங்களையும் பற்றி பார்த்துருந்தோம். சரிதானே? மிச்சத்தை நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.